நிலைப்பாடு, எங்களுக்கு சுயமாக ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதி இல்லை. நாங்கள் இமாம்களை, தகுதியுள்ளவர்களை பின்பற்றுகிறோம் என்பது எங்களின் நிலைப்பாடு. சுயமாக ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த ஹதீஸுக்கு சொன்ன விளக்கத்தை பார்ப்போம். குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவன் கேட்கின்ற கேள்வி ஆவேன் என்பதை எப்படி விளங்க வேண்டும் என்று தெரியுமா? இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் போர்வை கேட்டனே ஏன் தரல, நான் பசிக்குதுன்னு சொன்னனே ஏன் சாப்பாடு தரல. இத வச்சு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லணும். எப்படிங்க விளக்கம் சொல்ல முடியும்? நான் கேட்கின்ற அவன் கேட்கின்ற கேள்வியாக நான் ஆவேன் என்று சொல்வதும், சாப்பாடு காட்டினேன் தரலையே, அதுக்கு சம்பந்தம் இருக்கா? நான் ஒரு ஹதீஸை சொல்கிறேன், அதை வைத்து விளங்குங்கள். இது சுயமான ஆராய்ச்சி அல்ல, இமாம்கள் சொன்னதை பின்பற்றியதன் அடிப்படையில் நான் சொல்கிறேன். குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, நான் அவன் கேட்கின்ற கேள்வி ஆவேன் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம், அந்த மனிதனுக்கு சாதாரணமாக இருக்கும் கேட்கும் சக்தியை விட அதிகப்படியான சக்தி நான் கொடுப்பேன் என்ற அர்த்தம். இதுக்கு நான் பொருத்தமான மிக கச்சிதமான இன்னொரு ஆதாரத்தை காட்டுகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொன்னா, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, நபியே நீங்கள் எறிந்த போது நீங்கள் எறியவில்லை, அல்லாஹு தஆலா எறிந்தான். இத பத்தி இது என்ன சம்பவம்னா, ஒரு போர் நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிடி மணலை எடுத்து எதிரிகளை நோக்கி வீசினார்கள். அந்த மணலின் ஒவ்வொரு துகள்களும் அனைத்து எதிரிகளின் கண்களுக்குள் சென்றது. இந்த ஆயத்துக்கு அவர்கள் சொல்லிய ஏகத்துவம் பத்திரிகையில் அவர்கள் சொல்லிய விளக்கம், இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன தெரியுமா? சாதாரண நபியே, நீங்கள் சாதாரணமாக எறிந்தால் அந்த எறிதல் என்ன விளைவை உண்டாக்குமோ அப்படி அல்லாமல் அல்லாஹு தஆலாவே எறிந்தால் என்ன விளைவு உண்டாக்குமோ அப்படிப்பட்ட விளைவை உண்டாக்கி இருக்கிறது. அந்த ஆயத்தையும் இந்த ஹதீஸையும் வச்சு பாருங்க. குந்து சம்அஹுல்லதி யஸ்மஉ பிஹி, அப்புறம் வருது குந்து யதஹுல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கின்ற கரமாக நான் மாறுவேன். அல்லாஹு தஆலா சொன்னா, நபியே நீங்கள் எறிந்த போது நீங்கள் எறியவில்லை என்பதற்கு அவர்கள் சொன்ன விளக்கம், அல்லாஹு தஆலாவே எறிந்தால் என்ன அதிகப்படியான அசாதாரணமான விளைவு உண்டாகுமோ அதுதான் விளக்கம். அதுபோன்று அதற்கு பொருத்தமாக மிக கச்சிதமாக யதஹுல்லதி யப்திஷு பிஹா என்று சொன்னால், அல்லாஹு தஆலாவே அவனுடைய கையாக மாறுவான் என்று சொன்னால், சாதாரணமாக அவன் கையால் செய்யக்கூடிய செயல்களை விட அதிகப்படியான சக்தி கிடைக்கும் என்று அர்த்தம். சுயமாக ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் சொன்னது சரியா? சுயமாக ஆராய்ச்சி செய்வதற்குரிய தகுதி இல்லை என்று சொல்லி இமாம்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னவர்கள் சொன்னது சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. كنت نهيتكم عن زيارة القبور فزوروها فإنها تزهد في الدنيا وتذكر في الآخرة. நீங்க ஜியாரத் செய்யுங்கன்னு இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சங்கைக்குரிய பெருமக்களே. ஆனால் தர்கா கட்டப்பட்டிருந்தால் ஜியாரத்துக்கு போகக்கூடாதுன்னு அந்த ஹதீஸ்ல இருக்கா? கபூர் கட்டப்பட்டிருந்தால் போகக்கூடாது அப்படின்னு இருக்கா அந்த ஹதீஸ்ல? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தர்கா இருக்குது மதீனாவுல, உலகத்திலே பெரிய தர்கா அதுதான். தர்கான்னா என்ன? சுத்தி கட்டடம் இருக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, தர்கா கூடாது, கபூர்ல கட்டடம் கட்ட கூடாது நீங்க ஹதீஸை தந்தா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை மறுத்து ஆதாரத்துடன் பேச தயாரா இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, ரொம்ப உன்னிப்பா நீங்க கவனிச்சா உண்மை விளங்கும். நாங்க திருப்பி திருப்பி கேட்கிறோம், நேரம் எவ்வளவு பொன்னான நேரம். நபிமாருடைய கபூர்ல தர்கா கட்டக்கூடாதுன்னு ஆதாரத்தை காட்டிட்டோம். அதுல கேட்கிற ஒரே கேள்வி என்ன? தர்காங்கிற எந்த பாஷை, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரிய வேண்டியது இல்லை. தர்காண்டா இதை சொல்றீங்கல்ல, அதான் தர்கா. தர்காக்கு நான் என்கிட்ட அர்த்தம் கேட்டார் பாத்தீங்களா? ஒரு ஆள் அதுக்கு பதில் சொல்லிட்டாரு. தர்கா என்றால்
நபிகள் நாயகத்துக்கு பெரிய தர்கா இருக்குது, தர்கா என்றால் 4 பக்கம் சுத்தி கட்டணம் உள்ள கட்டணம்னு பதில் சொல்லிட்டாரு. தர்காவுக்கு விளக்கம் கேட்டாங்க, அவங்களே தர்காவுக்கு விளக்கம் சொல்லிவிட்டாங்க. அதைத்தான் சொல்றோம், கபரை வச்சு நீங்க விளக்கம் நீங்க சொல்லிட்டு வரும் எங்கள்கிட்ட கேட்க கூடாதுல்ல. ஒரு ஆள் தர்காண்ட என்னன்னு கேள்வி கேட்கிறாரு, ஒரு ஆள் என்ன செய்யறாரு, தர்கா நபிகள் நாயகத்துக்கு தர்கா இருக்குது, தர்கா என்றால் கபரை உள்ள வச்சு 4 பக்கமும் வைக்கிற கட்டடம் சவர் வைக்கிறதுன்னு சொல்லிவிட்டாரு. இதுதான் அதுக்கு என்ன பாஷைலாம் எங்களுக்கு தெரியாது. அது சிங்கள பாஷையா இருந்தாலும் சரி, தெலுங்கு பாஷையா இருந்தாலும், அரபியில் அது மட்டும் தெரியும். நீங்க அது ஏன் உனக்கு தேவையில்லாம பாரிசிங்கிற, ஏதோ ஒண்ணு வணங்குதா, அது எங்களுக்கு தெரியாது. அது தெலுங்கா கன்னடமானு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த சொல்லு எதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு தெரியுது, அது கூட. எங்க வாதம் என்ன, நீங்க தர்காங்கிறது எதுக்கு சொல்றீங்களோ அது கூட. தர்காங்கிற வார்த்தையை பேரை மாத்தணும்னா மாத்திக்கிருவோம், எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. தர்காங்கிறத கோயில்னு மாத்திக்கிறோம்னு சொன்னா மாத்திக்கிறங்க. அது இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்கிறது மேட்டரை தவிர அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அகராதியில காட்ட இயலுமா, மொழி அர்த்தம் செய்வார், இத வாதம். இதனால நாங்க சொன்ன வாதம் அடிபட்டு போயிருமா? எனக்கு புரியவே இல்லை. என்ன எதுக்கு நான் கேட்கிறேன், எதுக்கு எங்களுடைய பொன்னான நேரங்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணி, இந்த மக்களுடைய நேரங்களை எல்லாம் வேஸ்ட் பண்ணி, அட உங்களுடைய கருத்துக்களை எதையாவது நிலைநாட்டணுமா இல்லையாங்க? கட்டக்கூடாதுங்கிறது ஆதாரத்தை தெளிவாக காட்டி போட்டோம், கட்டணுங்கிறது ஒன்றும் சொல்லாம வேற என்னென்னமோ அது விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தெளிவா நிரூபணம் ஆகிவிட்டது. எது நிரூபணம் ஆயிடுச்சு? நபிமார்களா இருந்தாலும் சரி, மகானா இருந்தாலும் சரி, அவுலியாவா இருந்தாலும் சரி, இவங்க சொல்லக்கூடிய சக்திகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, கபரு கட்டக்கூடாது, தர்கா கட்டக்கூடாது, தர்கா வழிபாட்டு தலம் ஆக்கக்கூடாது. அது தெள்ள தெளிவாக நிரூபிச்சிட்டோம். அப்ப டாபிக் ஓவர். அடிஷனல் நிறைய எடுத்து போடலாம், வேஸ்ட் பண்ண நாங்க விரும்பல. இதை உடைச்சிட்டா தான் வேற ஒண்ணு போடுவோம். ஒரு துப்பாக்கியில ஒருத்தன் செத்து போயிட்டா நம்ம திருப்பி பணத்தை சுட்டு இருக்க முடியும்? துப்பாக்கி குண்டை அடிக்கிறோம், ஆள் அவுட்டு, இருக்கிற குண்டையெல்லாம் வீணாக்கலாமா? அந்த மாதிரி